ஈரோடு மகேஷ் அண்ணனை வரவேற்பதில் விஷன் ப்ராப்பர்ட்டிஸ் பெருமிதம் கொள்கிறது. With a grand round of applause from all the audience on the stage. ஸோ அடுத்த 45 நிமிஷம் இந்த ஸ்டேஜில் ஹீட் தாங்க முடியாது, ஏசி பத்தாது, எல்லாரும் அதுக்கு ரெடி ஆகிக்கோங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் இதயம் நிறைந்த இனிமையான மாலை எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும்னு சொல்லாம மீதி பேர்லாம் இருக்கீங்களா? அவங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அதாவது யாராவது ஒருத்தர் இந்த உலகத்துல பரபரப்பான வாழ்க்கை சூழல்ல ஒரு மனிதன் சக மனிதனை பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்கவே யாருக்கும் நேரம் இல்லை. அப்படி கேட்கிற மனிதன்ட்ட சொல்றதுக்கு நம்ம விருப்பம் இல்லை. எப்படி நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும்? எல்லாரும் இருக்கீங்களா 4 தடவை கேட்டாலும் ஒரு ஆள் உத்து பாக்குறாரு. எங்க நல்லா இருக்கும்? மனிதனுடைய ஆகப்பெரிய முதல் சாபம் என்ன தெரியுமா? நான் நல்லா இருக்க மாட்டேன்னு அவனே நம்புவான். அவ்வளவு சிறப்பான மனுஷன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் மனுஷன். ஆனா 6 அறிவுன்னு சொல்லுவாங்க அவனுக்கு, அதான் எனக்கு பிடிக்காது. ஒரு சிங்கம் ஒரு மானை வேட்டையாட போயிட்டு அந்த மான் தப்பிச்சு போச்சுன்னா அந்த சிங்கம் தற்கொலை செய்து கொண்டதாய் வரலாறு இல்லை. அதே மாதிரி சிங்கத்துக்கிட்ட நாம மாட்டல அப்படின்னு மான் எஸ்கேப் ஆயிடுச்சுல, அந்த எஸ்கேப் ஆன மான் தனக்கான வெற்றி விழாவை கொண்டாடியதாய் சரித்திரமே இல்லை. இதை ரெண்டையும் செய்யறவன் 6 அறிவுன்னு சொல்ற மனுஷன் தான். அதனால இதுக்கு முன்னாடி என்ன அறிமுகப்படுத்துற நபர் அன்பு சகோதரர் சொன்ன மாதிரி இந்த போன் எல்லாம் கொஞ்சம் கீழே வச்சுட்டு, இந்த கண்ணுன்னு ஆண்டவனை கொடுத்திருக்கான், காதுன்னு ஆண்டவன் கொடுத்திருக்கான், இதயம்னு ஆண்டவன் படைச்சிருக்கான். அதெல்லாம் திறந்து வச்சு கேட்டீங்கன்னா அடுத்த ஒரு 45 நிமிடத்தை நீங்கள் எனக்கு கொடுத்தால் நீங்கள் யார் என புரிய வைத்து உங்களிடமே திருப்பி தருகிறேன். தைரியமா ஓகேவா? இதுக்கு மேல உள்ள நுழைய இடம் இல்லை. அதனால யார் வந்தாலும் இடம் இல்லைன்னு சொல்லி அங்கேயே கோட் பண்ணிடுங்க. அப்பதான் அடுத்த மீட்டிங் வரப்ப சீக்கிரம் வரணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வரும். நம்ம ஊர்ல 5 மணி மீட்டிங்னா 6 மணிக்கு தான் ஆரம்பிப்பாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குல்ல. ஏன்னா நம்ம எல்லாருமே கலெக்டர், அவ்வளவு வேலை இருக்கு திருச்சியில. அத்தனை வேலையை முடிச்சுட்டு தான் இந்த வேலைக்கு நம்ம வரணும். நினப்பு நம்ம வீட்டுல இருக்கிறவங்களே நம்ம எப்ப வெளில போவோம் தான் வெயிட் பண்றோம். ஆனஸ்டா இதான் உண்மை. வாங்க கொள்ள பிடிக்கிற பாய் போய் இடமா உட்காரத்துக்கு இடமா உட்காராத்தா, இங்க உட்காராத்தா. அதான் யாரும் முடிஞ்சிட மாட்டாங்க. உட்காரு, வயசான ஆள், நீ உட்காந்து ஆசீர்வாதம் பண்ணிக்கிற உட்காரு. அவ்வளவுதான். உடனே அது யாரும் 10 பேர் எந்திரிச்சு பார்க்காதீங்க. நம்ம ஊர்ல என்னன்னு சொல்ல 10 பேர் திரும்பி வந்தா உடனே 100 பேரும். இதுக்கு பேர் குரூப் சைக்காலஜி. என்னது? குழு மனப்பான்மை. இந்த குழு மனப்பான்மை எப்படி இருக்குன்னா, நல்லது பண்றப்ப அதை பண்ணணும் தோணாது, மோசமான ஒரு விஷயம் பண்றப்ப அதை பண்ணணும் தோணும். அதனால அது வேண்டவே வேண்டாம். இந்த குழந்தைங்களை கூட்டிட்டு வந்தவங்க எல்லாருக்கும் சொல்றேன், உங்க குழந்தைங்களை அமைதியா விட்டுருங்க, அதுங்களே அமைதியா இருக்கும். அமைதியா இருந்தான்னு சொன்னாதான் அது தப்பு. இன்னொன்னு, நீங்க சொன்னோட கேட்கறதுக்கு அது உங்க புருஷன் கிடையாது. அதனால அது ஃப்ரீயா விட்டுருங்க. அதுக்கு பாட்டு அதுங்க வேலையை கொண்டு நாம கவனிப்போம், நம்ம கரெக்டா இருக்கும். ஓகேவா? ரெடியா? 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 ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தம்பி உட்கார. ஒரு நேரம் அடிக்கிற ரேட் ஆகிட்டு உட்கார. போன் எடுத்துட்டியா? அவ்வளோதான், உலகத்தை மறந்துடுவோம்.
மகிழ்ச்சி. விஷன் ப்ராப்பர்ட்டி சார்பா இந்த அருமையான 2 ப்ராஜெக்ட் லான்ச்சுக்கு என்னை அன்போடு அழைத்த இந்த நிறுவனத்தினுடைய CEO